தோற்று போயாச்சு, எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளே வேணால் உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒருத்தர் உங்களை பார்த்து ஹலோ வணக்கம் ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காரு இன்னைக்கு, அவரோட நம்ம பேச போகிறோம், வணக்கம் ஹார்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏதோ யாரையோ பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வானத்தை வெடிக்க பார்த்துட்டு மேலே ராக்கெட் எத்தனை போகுது, ஹெலிகாப்டர் எத்தனை போகுது அப்படின்லாம் பார்த்துட்டு இப்போ அது வந்துங்க அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்கிறது, அந்த பதிலையும் அங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்கிறது, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அடுத்தடுத்த கேள்வி பேசும்போது சும்மா லைட்டாக கேமராவை பார்க்குறது, அப்புறம் திரும்ப வேறு எங்கேயோ பேசு. இந்த மாதிரி வந்து நின்னதுலேருந்து கிளம்புற வரைக்கும் அதாவது வந்து சரி ரைட் ஓகேங்க நான் வரேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறத கூட வந்து கிளம்பி அப்படியே ரன்னிங்கில் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ பை அப்படின்னு போகிறாராமா. அவர் என்னன்னு எனக்கு புரியல கடவுளே. காத்து என்னும் தம்பி பாண்டியா இவரை பற்றி பேசி 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 பேசியே ஓடி போச்சு இந்த ஐபிஎல். 44வது மேட்ச் இன்னைக்கு வந்துருச்சு. 43வது மேட்ச் டிசி வெர்சஸ் எம்ஐயில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி தோற்று போனாங்க. ஜஸ்ட் ஒரு 10 ரன் தோல்வி.